தாய் வீடு நவம்பர் 2025. ஹிகாயத் மிரோங் மகாவங்ஷா இலங்கை மகாவம்சத்துடனான தொடர்பு. எழுதியவர் என். சரவணன். வாசிப்பவர் அகமத் பிஸ்தாமி. இலங்கையின் மகாவம்சம் இலங்கைக்கு வெளியில், குறிப்பாக சில ஆசிய நாடுகளில் மொழிபெயர்ப்பு பிரதிகளாக கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது. இதுவரை பாலி, சமஸ்கிருதம், சிங்களம், லத்தீன், ஆங்கிலம், ஜெர்மன், ஹிந்தி, நேபாளம், குஜராத்தி, பெங்காலி, கம்போடிய, சியாமிஸ், ரஷ்ய, தமிழ் போன்ற மொழிகளில் இப்பிரதிகள் இருப்பதை இதுவரை அடையாளம் காண முடிந்திருக்கிறது. இதற்கு மேலும் கூட இருக்கலாம். இலங்கையில் மானாம தேரரால் பாலி மொழியில் எழுதப்பட்ட முதலாவது தொகுதியே இவ்வாறு உலகெங்கும் காணப்படுகிறது. ஆனால் மூலப்பிரதிக்கும் அவற்றுக்கும் இடையில் வித்தியாசங்கள் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வரிசையில் மலாய் மொழியில் ஒரு மகாவம்சம் ஹிகாயத் மிரோங் மகாவங்ஷா என்கின்ற ஒன்றை பற்றி அறிந்து கொள்வோம். ஏனையவற்றிலிருந்து இந்த பிரதி பெரிதும் வேறுபடுகிறது. முழு கதையும் வேறானதாக இருக்கிறது. இலங்கை மகாவம்சத்தின் பிரதி அல்ல இது என்று அவர்களே கூறவும் செய்கிறார்கள். அதேவேளை இலங்கைக்கும் இந்த மகாவங்ஷா பிரதிக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தையும் மலாய் வரலாற்றுடன் இப்பிரதி கொண்டிருக்கிற முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனைய மகாவம்ச பிரதிகள் அனைத்தும் பௌத்த வரலாற்று காவியமாக பேணப்பட்டிருக்கிற போதும் இது மலேசிய நாட்டில் ஜாவி என்கின்ற மொழியில் காணப்படுகிறது. ஜாவி மொழிக்கு தனித்துவமான எழுத்து வடிவம் கிடையாது. அரபு எழுத்துக்களையே ஜாவி மொழிக்கான எழுத்துக்களாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அண்டைய நாடுகளான இந்தோனேசியா, புருனை, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலும் ஜாவி மொழி பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஹிகாயத் மிரோங் மகாவங்ஷா அரபு எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிறது எனும் போது அரபு எழுத்தின் ஒலி வடிவத்தில் ஜாவி மொழியில் இது எழுதப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். மலாய் ராஜ்யத்தின் கெடா என்பது மலாய் தீபகற்பத்தில் உள்ள ஒரு பண்டைய ராஜ்யம். தென்கிழக்கு ஆசியாவின் பழமையான நாகரிகத்தின் இருப்பிடமாக அறியப்படுகிற இந்த நாடு ஒரு இந்து பௌத்த ராஜ்யமாக இருந்தது. இது பின்னர் 12ஆம் நூற்றாண்டில் ஒரு முஸ்லிம் சுல்தானின் கைக்கு மாறியது. சோழ, சியாம் போன்ற பேரரசுகளின் செல்வாக்கின் கீழ் ஆளப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இன்று கெடா மலேசியாவின் பழமையான ஒரு மாநிலமாக விளங்குகிறது. மலாய் இலக்கிய பாரம்பரியத்தில் ஹிகாயத் மிரோங் மகாவங்ஷா என்பது ஒரு முக்கிய இடம் வகிக்கும் படைப்பாகும். இலங்கைக்கு மகாவம்சத்துக்கு இருக்கிற இலக்கிய புகழ் இதற்கும் உண்டு. ஏராளமான நூல்கள், ஆய்வுகள், உபகதைகள் பற்றிய தனித்தனியான இலக்கிய நூல்கள், திரைப்படங்கள், நாடகங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், ஆவணப்படங்கள் போன்றவற்றை இணையதளங்கள் எங்கும் காணலாம். கெடா சுல்தானகத்தின் வரலாற்றையும் அதன் மன்னர்களின் வம்சாவளியையும் விவரிக்கும் இலங்கையின் மகாவம்சத்துக்கு நிகரான ஒரு வரலாற்று காவியமாகும். இது பொதுவாக கெடா வரலாற்று குறிப்புகள், கெடா அனல்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காவியம் வரலாற்று உண்மைகளையும் தொன்மங்களையும் உள்ளூர் நாடோடி கதைகளையும் இஸ்லாமிய கூறுகளையும் ஒருங்கே கலந்து கொடுக்கிறது. ஹிகாயத்தின் மூலக்கரு தொன்மையான மலாய் கலாச்சாரத்தின் மதிப்புகளையும் பண்பாடுகளையும் உயர்ந்த ஒழுக்கங்களையும் பிரதிபலிக்கும் ஒரு வரலாற்று ஆவணமாக கருதப்படுகிறது. இதன் உள்ளடக்கம் ஒரு குறிப்பிட்ட சகாப்தத்தின் நிர்வாகம், கலாச்சாரத்தையும் சிந்தனையின் வளர்ச்சியையும் உள்ளடக்கியுள்ளது. ஹிகாயத்தின் உருவாக்கமும் காலமும். ஹிகாயத் மிரோங் மகாவங்ஷா ஒரு பாரம்பரியமான வரலாற்று ஆவணமாக கருதப்பட்டாலும் அறிஞர்கள் இதன் காலத்தையும் நம்பகத்தன்மையையும் குறித்து நீண்ட காலமாக விவாதித்து வருகின்றனர். 1612ஆம் ஆண்டின் மலாய் வரலாற்று குறிப்புகளில் இருந்து மலாய் அனல்ஸ் சில பகுதிகளை அப்படியே நகலெடுத்த ஒரு முன்னுரையும், கெடா சுல்தான்களின் பட்டியலை கொண்ட ஒரு முடிவுரையும் இல்லையெனில் இந்த நூல் ஒருபோதும் கெடா வரலாற்று குறிப்புகள் என்று அழைக்கப்பட்டு ஒரு பண்பாட்டு வரலாற்று படைப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது என்று R.O. வின்ஸ்டட் போன்றோர் விமர்சித்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற மூலப்பிரதிகளின் பற்றாக்குறை, அவற்றின் நவீனத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஹிகாயத் சமீபத்திய காலங்களில் தான் தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஊகிக்கப்படுகிறது.
அதன் பிரகாரம் இந்த நூல் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலோ 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலோ எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த நூலின் காலப்பதிவு 15ஆம் அல்லது 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுவதற்கான எந்த சான்றுகளும் இல்லை என்று வின்ஸ்டட் கூறுகிறார். தற்போது கிடைக்கப்பெற்ற மிக பழமையான அச்சுப்பிரதியான ஜாவி எழுத்து வடிவிலான நூல் 1898ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் நாள் முஹம்மது யூசுப் நசருத்தீன் என்பவரால் நகலெடுக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இந்த பிரதியில் பத்தி பிரிப்புகளில் காட்புள்ளி அல்லது நிறுத்தற்குறிகள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. சுல்தான்களின் வம்சாவளி குறிப்பில் இறுதியாக பெயரிடப்பட்ட சுல்தான் அஹ்மத் தாஜுதீன் ஹலீம் ஷா 1806 முதல் 1845 வரை வாழ்ந்தவர். அதன்படி இந்த ஹிகாயத்தின் தொகுப்பு காலம் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியுடன் ஒத்துப்போவதை காட்டுகிறது. ஹிகாயத்தின் ஆசிரியர் யார் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. 2ஆம் சுல்தான் முசாஃபர் ஷாவின் மகனான சுல்தான் மத்சாம் ஷாவின் காலத்தில் மலாய் மன்னர்களின் ஆட்சி காலத்தையும் மரபுகளையும் குறித்து எழுதுமாறு தனக்கு கட்டளையிடப்பட்டதாக ஆசிரியர் முன்னுரையில் கூறுகிறார். ஹிகாயத் சாரம்சம். ஹிகாயத் மெரோங் மகாவங்சாவின் உள்ளடக்கமானது புராண மரபுகளையும் இந்திய காவியங்களையும் இஸ்லாமிய கதாநாயகர்களையும் உள்ளடக்கி உள்ளூர் நாட்டுப்புற கதைகளின் கலவையாக தொடங்குகிறது. ரோம், சீனா போன்ற மாபெரும் பேரரசுகளின் கலவை மிகுந்த பாரம்பரியங்களுடன் ஹிகாயத் தொடங்குகிறது. விஷ்ணுவின் வாகனமாகவும் பறவைகளின் ராஜாவாகவும் கருதப்படும் கருடா பற்றிய குறிப்புகளை இதில் காணலாம். இந்த காவியத்தின்படி கருடன் விலங்கு உலகின் ராஜாவான நபிகள் சுலைமானுடன் ஒரு சவால் விடுகிறார். ரோமின் இளவரசரையும் சீனாவின் இளவரசியையும் திருமணம் செய்வதிலிருந்து தன்னால் தடுக்க முடியும் என்று கருடன் சபதம் செய்கிறார். கருடன் சீனாவின் இளவரசியையும் அவளது வயதான பணிப்பெண்ணையும் லங்காபுரிக்கு இலங்காவாரி தீவுகள் என குறிப்பிடுவது இலங்கையே கடத்திச் செல்கிறது. ரோம இளவரசன் பயணம் செய்த கடற்படையை தன் சிறகுகளின் பலத்தால் மூழ்கடித்து இளவரசனையும் அவனது தோழனான மெரோங் மகாவங்சாவையும் பிரித்து விடுகிறது கருடன். மெரோங் மகாவங்சா உயிர் தப்பி நாட்டை அடைந்து புலாவ் ஸ்ரீயை எதிர்கொள்வதற்காக லங்கா சுகா என்ற ராஜ்யத்தை நிறுவுகிறார். லங்கா சுகா என்ற பெயர் அழகிய நிலம் அல்லது மகிழ்ச்சி என்று பொருள்படும் சமஸ்கிருத வார்த்தைகளில் இருந்து வந்திருக்கலாம். இறுதியில் சுலைமான் நபி தலையிட்டு இளவரசனையும் இளவரசியையும் ஒன்றிணைத்து அவர்களை சீனாவிற்கு திருமணத்திற்காக அனுப்பி வைக்கிறார். மெரோங் மகா வங்ஷா தன் மகனான மெரோங் மகா பொதிசத் என்பவருக்கு கெடா சாமின் துரான் என்று பெயரிடப்பட்ட ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு ரோமுக்கு திரும்பிச் செல்கிறார். மகா வங்சா வம்சாவளியின் தொடக்கம். மெரோங் மகா பொதிசத் தன் ராஜ்யத்தை தன் மகன்களுக்கு பிரித்து கொடுத்ததாக ஹிகாயத் கூறுகிறது. மூத்த மகன் சயாம் நாட்டின் அரசனாகிறான். 2வது மகன் இந்திர சக்தி என்ற தீவில் விழுந்த வெள்ளிக்கணை மூலம் பேராக் நாட்டின் ஆட்சியாளன் ஆகிறான். 4வது மகனான ஸ்ரீ மகாவங்சா கெடா சிம்மாசனத்தை பெறுகிறார். ஸ்ரீ மகாவங்சா லங்காசுகாவிலிருந்து செருகும் என்ற இடத்திற்கு தலைநகரை மாற்றினான். ஏனெனில் லங்கா சுகா கடலிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. ஸ்ரீ மகாவங்சாவின் மகன் ஸ்ரீ இந்திரவங்சா ஓர் அரக்கன் மகளை மணந்ததால் ஸ்ரீ மகாவங்சா சோகத்தில் இருந்து விடுகிறார். ஸ்ரீ இந்திரவங்சாவின் மகனே ஓங் மகா பெரிதா தெரியா ஆவார். இவரே பல்லுள்ள ராஜா என்று அழைக்கப்படும் பெர்சியோங் கொடுங்கோலன். ராஜா பெர்சியோங் முதலில் சமைத்த கீரையில் தற்செயலாக சேர்ந்திருந்த மனித இரத்தத்தின் சுவையை விரும்பியதால் பின்னர் தண்டனைக்குரிய குற்றவாளிகளின் இரத்தத்தையும் இறுதியில் நிரபராதிகளின் இரத்தத்தையும் குடிக்கத் தொடங்கினான். இவனது கொடுமைகளால் அமைச்சர்கள் கிளர்ச்சி செய்து அரண்மனையை தாக்குகிறார்கள். அரண்மனை பெண்கள் பீரங்கிகளில் வெடிமருந்தை மட்டும் நிரப்பிய போதும் பீரங்கி குண்டுகளை வீசுவதை தவிர்த்ததால் ராஜா பெர்சியோங் தப்பிச் சென்று மறைந்து விடுகிறார். மறைந்திருந்த ராஜா பெர்சியோங்கின் மகனான ராஜா பிரா ஓங் மகா புதிசத் ஒரு புனித யானையால் கண்டுபிடிக்கப்பட்டு புதிய ஆட்சியாளராக முடிசூட்டப்பட்டான்.
இலங்கையின் மகாவம்சத்தில் தலைமறைவாக வாழ்ந்து வந்த துட்டகைமுனுவை தேடி வந்த புனித யானை மாலையிட்டு முடிசூட்டியதையும் நினைவு கொள்ளலாம். இவருக்கு பின் வந்த அவரது மகன் ராஜா ஓங் மகாவங்ஷா ஆட்சியில் அமர்ந்த போதும் அவன் மது போதைக்கு அடிமையாக இருந்தார். இந்த சமயத்தில் பக்தியுள்ள ஷேக் அப்துல்லா யமானி பக்தாதிலிருந்து வந்து ராஜா ஓங் மகாவங்சாவையும் அவரது மக்களையும் இஸ்லாத்தை தழுவச் செய்தார். அரசர் சுல்தான் முசாஃபர் ஷா என்ற இஸ்லாமிய பெயர் ராஜாவுக்கு சூட்டப்பட்டது. கெடா இஸ்லாமிய மாநிலமாக மாறியதை கேள்வியுற்று ஆட்சே சுல்தானும் ஷேக் நூருதீனும் ஆகிய 2 மத நூல்களை கெடாவிற்கு செல்கிறார்கள். ஹிக்காயத்தின் பல கதைகள் புனை கதைகளாக கருதப்பட்டாலும் அது குறிப்பிடும் பல இடங்களும் காலங்களும் உண்மையான வரலாற்று குறிப்புகளுக்கு நிகராக உள்ளன. ஹிக்காயத் குறிப்பிடும் லங்கா சுகா குனோங் ஜெராயின் அடிவாரத்தில் அல்லது புஜாங் பள்ளத்தாக்கில் அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது. புஜாங் பள்ளத்தாக்கானது இந்தியா, மத்திய கிழக்கு, சீனா ஆகிய நாடுகளுக்கு பயணிக்கும் வர்த்தகர்களுக்கும் கடற்பயணிகளுக்கும் ஒரு முக்கியமான நுழைவு துறைமுகமாகவும் தங்குமிடமாகவும் இருந்தது. தொல்லியல் ஆய்வுகள் POAP 4ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய பழமையான கல்வெட்டுக்களை புஜாங் பள்ளத்தாக்கில் கண்டறிந்துள்ளன. ஹிக்காயத்தில் குறிப்பிட்டுள்ள புலாவ் ஸ்ரீ என்பது குனோங் ஜெராய் என்று மாறிவிட்டது. இந்த இடம் பண்டைய மாலுமிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. ஹிக்காயத்தில் 7 முஸ்லிம் அல்லாத ஆட்சியாளர்களின் பெயர்கள் உள்ளன. இவர்கள் சயாமிய சமஸ்கிருத பட்டங்களை கொண்டிருந்தனர். இது 13ஆம் நூற்றாண்டின் போர்களுக்கு பிறகு சயாமிய மேலாதிக்கத்துக்கு சான்றாகிறது. ஹிக்காயத்தின் இந்த வரலாற்று பகுதி பொதுவாக சரியான காலவரிசைப்படி இருப்பதாக குவாரிச் வேல்ஸ் நிறுவுகிறார். ராஜா மகா பிரிட் துரியா ஆட்சி செய்த காலம் சுமார் 1385 முதல் 1415 இருக்கலாம். ராஜா பெர்சியோங்கின் கதைக்கருவானது 14ஆம் நூற்றாண்டில் சுமாத்ராவில் ஆதித்யவர்மன் போன்ற மன்னர்கள் கடைபிடித்த பைரவர் வழிபாட்டு கொள்கையின் திரிந்த வடிவமாக இருக்கலாம். இந்த வழிபாடு இரத்தம் குடிக்கும் சடங்குகளை உள்ளடக்கியதால் அது கொடுங்கோலனின் பல் கதையாக ஹிக்காயத்தில் மாற்றப்பட்டுள்ளது. இஸ்லாமிய சுல்தானாக மாறிய ராஜா ஓங் மகாவங்சாவின் பெயர் சுல்தான் முசாஃபர் ஷா என்று மாறியது. கெடா இஸ்லாத்திற்கு மாறிய ஆண்டு POAP 1474 என்று பொதுவாக கணிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மகாவம்ச ஒப்புவமை. ஹிக்காயத் மெரோங் மகாவங்சாவும் இலங்கையின் மகாவம்சமும் ஆகியவை பண்பாட்டு தளத்திலிருந்து பிறந்திருந்தாலும் அவை தமக்கான தனித்துவமான பண்பாட்டு வரலாற்று தன்மையை கொண்டிருக்கின்றன. கெடா POAP 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்திய பெருங்கடல் வர்த்தக பாதையில் ஒரு முக்கியமான மையமாக இருந்தது. இந்திய மாலுமிகளும் வர்த்தகர்களும் இந்திய பெருங்கடலை கடந்து மலாய் தீபகற்பத்தின் மேற்கு கடற்கரையிலோ இலங்கையிலோ உள்ள துறைமுகங்களை தொட்டு சீனாவுக்கு செல்வது வழக்கம். மகாவம்சம் இலங்கையை மட்டுமன்றி தெற்காசிய தென்கிழக்காசிய பௌத்த வரலாற்றையும் பதிவு செய்வதோடு இந்திய துணை கண்டத்தில் உள்ள அரச வம்சங்கள் குறித்தும் குறிப்பிடுகிறது. குறிப்பாக 11ஆம் நூற்றாண்டு சோழர் படையெடுப்புகள் விஜய பேரரசை தாக்கிய போது கெடா முக்கிய இலக்காக இருந்தது. மகாவம்சம், சூழவம்சம் ஆகிய இலங்கை வரலாற்று நூல்கள் 13ஆம் நூற்றாண்டில் தாமிரலிங்கா தற்போதைய தெற்கு தாய்லாந்து வடக்கு மலேசியா பகுதி மன்னரான சந்திரபானு இலங்கையை தாக்க ஆட்சி செய்தது பற்றியும் குறிப்பிடுகின்றன. சந்திரபானு ஒரு ஜாவக தென்கிழக்கு ஆசியர்களை குறிக்கும் பொதுவான சொல். மன்னன் என்று மகாவம்சத்தில் விவரிக்கப்படுகிறார். வரலாற்றாளர் குவாரிச் வேல்ஸ் POAP 1271 சந்திரபானுவின் 2வது இலங்கை படையெடுப்பிற்கு கெடா லங்கா சுகா ஒரு தளமாக இருந்திருக்கலாம் என்று கருதுகிறார். ஏனெனில் இலங்கையை தாக்க மேற்கு கடற்கரையில் ஒரு துறைமுகம் அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் தான் லங்கா சுகா முந்தைய சைலேந்திர பேரரசின் தலைநகரான கடாரம் என்ற பெயரை தனதாக்கி கொண்டிருக்கலாம். எனவே ஹிக்காயத், மகாவம்சம் ஆகியவை நேரடியாக இலக்கிய ரீதியாக இணைக்கப்படவில்லை என்றாலும் அவை 11ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரையிலான
இந்திய பெருங்கடலின் அரசியல், பண்பாட்டு, வர்த்தக பிணைப்பை பதிவு செய்துள்ளன. கெடா இலங்கையுடனும் இந்திய துணை கண்டத்துடனும் பௌத்த மதத்தை தேரவாத பௌத்தம் பரப்பும் வழியில் பிணைக்கப்பட்டிருக்கிறது. மகாவம்சம் புராண தொன்மங்களில் ஒப்புவமைகள். அம்சம் ஹிகாயத் மெரோங் மகாவம்சம் நாயகர் மெரோங் மகாவங்ஷா அலெக்சாண்டர் இஸ்கந்தர் ஜுல்கர்னைன் வம்சாவளியைச் சேர்ந்தவர். விஜயன் பிரின்ஸ் விஜய சிங்கபாகுவின் மகன். புத்தரின் தீர்க்க தரிசனத்தின்படி இலங்கையை நிறுவியவர். தொன்மைச் சவால் கருடா என்ற தெய்வீக பறவையின் தாக்குதல் மெரோங்கின் பயணத்தை திசை திருப்பியது. விஜயன் இலங்கையை அடையும் போது உள்ளூர் இயக்கர்களையும் அரக்கிகளையும் அடக்கி நாட்டை மனித குலத்திற்கு தூய்மைப்படுத்துகிறான். நோக்கம் வம்சாவளியை மகிமைப்படுத்துவது. கெடாவின் பண்டைய இந்து பௌத்த பாரம்பரியத்தை மாற்றி இஸ்லாமிய அரசிற்கு லெஜிட்டிமசி வழங்குவது, பௌத்தத்தை நிலைநாட்டுவது, சிங்கள அரசர்களின் நீதியை உறுதிப்படுத்துவது. HMMஇல் கருடாவின் பங்கு விஷ்ணுவின் வாகனமாக இந்திய புராணங்களில் இருந்து நேரடியாக பெறப்பட்ட வடிவமாக கொள்ளலாம். அதே சமயம் விஜயனின் வருகை கதை இராமாயண பாத்திர கதைகளின் நாடு கடத்தல், கடல் கடந்த பயணம், அரக்கர்களுடன் சண்டையிடுதல் நெடி அடிக்கிறது. இரண்டு காவியங்களுமே வெளிநாட்டு அல்லது தெய்வீக வம்சாவளியை கொண்ட ஒரு நாயகனை உள்ளூர் நாகரிகத்தை நிறுவ ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றன. மகாவம்ச பொருள் விளக்கம். மகாவம்ச இலங்கை மற்றும் மகாவங்ஷா மலாயா ஆகிய இரு சொற்களும் ஒரே அடிப்படை சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்தவை. மகா என்றால் பெரிய அல்லது மகா என்று பொருள், மற்றும் வம்ச என்றால் வம்சம், பரம்பரை அல்லது காலவரிசை என்று பொருள். ஆகையால் இவ்விரு சொற்களும் மகாவம்சம் அல்லது பெரும் பரம்பரை என்ற கருத்தை குறிக்கின்றன. சமஸ்கிருத மொழியின் பரவலான கலாசார மத தாக்கத்தினால் தென்கிழக்கு ஆசிய மொழிகளில் இந்த சொற்கள் வேரூன்றியுள்ளன. இருப்பினும் இந்த சொற்கள் ஒரே மூலத்தை கொண்டிருந்தாலும் அவை குறிக்கும் வரலாற்று பதிவுகளும் புவியியல் பின்னணியும் முற்றிலும் வேறுபட்டவை. இலங்கை மகாவம்ச என்பது பாலி மொழியில் எழுதப்பட்ட இலங்கையின் ஒரு முக்கிய பௌத்த வரலாற்று நூலாகும். மலாயாவின் ஹிகாயத் மெரோங் மகாவங்ஷா என்பது கெடா சுல்தானகத்தின் தோற்றத்தையும் அதன் அரச பரம்பரையை பற்றிய கதைகளையும் விவரிக்கிறது. எனவே சொற்களின் வேர் ஒன்றாக இருந்தாலும் அவற்றின் பயன்பாடு மற்றும் வரலாற்று பின்னணி தனித்துவமானவை. வரலாற்று துல்லியம். இலக்கிய பெருமதி. மகாவம்சம் POAP 5ஆம் நூற்றாண்டு பாலி நூல். ஒரு வரலாற்று சரித்திரமாகவும் தர்மத்தை போதிக்கும் ஒரு கருவியாகவும் உருவாக்கப்பட்டது. இது அசோகரின் பௌத்த பணி போன்ற வரலாற்று நிகழ்வுகளின் காலவரிசையை கல்வெட்டு சான்றுகளுடன் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் ஹிகாயத் என்பது 18ஆம் நூற்றாண்டு மேலாய் நூல். பெரும்பாலும் புனைகதை மற்றும் இலக்கிய புனைவுகளை கொண்ட ஒரு காவிய காதல் கதையாகும். இது வரலாற்றின் மெல்லிய நினைவுகளையே கொண்டுள்ளது. உதாரணமாக ராஜா பெர்சியோங்கின் கதை 13-14ஆம் நூற்றாண்டுகளில் கெடா அல்லது சுமாத்ராவில் இருந்த கொடூரமான பைரவர் வழிபாட்டு நடைமுறைகளின் ஒரு நினைவாக இது இருக்கலாம். ஹிகாயத்தில் அரசரின் வம்சாவளியையும் ஆட்சி அதிகாரத்தையும் வலியுறுத்துவது மட்டுமன்றி மேலாய் பாரம்பரிய சமூகத்தின் பல்வேறு விழுமியங்களும் அறிவார்ந்த கூறுகளும் பிரதிபலிக்கின்றன. ராஜா ஆதில், ராஜா திசம்பா, ராஜா ஜாலிம், ராஜா திசங்கா, நியாயமான அரசனுக்கு சேவை செய், அநீதியான அரசனை எதிர்த்து போராடு என்ற பாரம்பரிய கோட்பாடு வலியுறுத்தப்படுகிறது. மன்னர்கள் பொறுமையுடனும் இரக்கத்துடனும் நீதியுடனும் இருக்க வேண்டும். குற்றவாளிகள் கூட மரண தண்டனைக்கு முன் 3 அல்லது 4 நாட்களுக்கு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்கிறது. அமைச்சர்கள் அரியணை காலியாக இருந்த போதும் தாங்கள் அரசராக முயலாமல் உண்மையான வாரிசை கண்டுபிடிக்க சயாம் மன்னரின் உதவியை நாடினர். இது ஆட்சியாளரிடம் மக்கள் கொண்டிருந்த பிரிக்கப்படாத விசுவாசத்தை அன்டிவைடட் லாயல்டி காட்டுகிறது. ஹிகாயத்தில் காணப்படும் தொழில்நுட்ப குறிப்புகள் கடற்பயணம், கட்டுமானம், இராணுவ துறைகளில் அக்கால சமூகத்தின் அறிவை சுட்டுகின்றன. மெரோங் மகாவங்ஷா ரோமின் இளவரசனுடன் சீனாவுக்கு பயணம் செய்ய அவரது கடற்படைக்கு 2 பெரிய கப்பல்களும் 9 சிறு படகுகளும் பாதுகாப்பாக பயணித்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல இராணுவ உபகரணங்களான அம்புகள், வில், பீரங்கிகள் ஹிகாயத்தில் பிற்கால சேர்க்கை என்றாலும்
அதை பற்றிய குறிப்புகள் உள்ளன. ராஜா ஓங் மகா பெரிதா தேரியாவின் இராணுவ ஆடைகளும் அலங்காரங்களும் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. இந்து பௌத்த செல்வாக்கும் இஸ்லாமிய மாற்றமும். ஹிகாயத் இந்து பௌத்த கொள்கைகளில் இருந்து இஸ்லாமிய மரபுக்கு கெடா மாறியதன் பரிமாற்ற நிகழ்வை பதிவு செய்கிற காவியமாக இருக்கிறது. ராஜா பெர்சியோங்கின் கொடுங்கோன்மை கதை. இறுதியில் ஷேக் அப்துல்லாவின் வருகை ஸ்லாத்தை தழுவுவதன் மூலம் இந்து பௌத்த செல்வாக்கு முடிவுக்கு வருகிறது. இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் அடையாளமாக ஆட்சே சுல்தான் கெடா சுல்தானுக்கு சிராத்துல் முஸ்தகீம், பாபுன் நிகா ஆகிய நூல்களை பரிசீலித்திருக்கிறார். இது இஸ்லாமிய ஆட்சியின் அடித்தளத்தையும் இஸ்லாமிய அறிவின் முக்கியத்துவத்தையும் கோடிட்டு காட்டுகிறது. ஹிகாயத் மெரோங் மகாவங்ஷா ஒரு புனை கதை வடிவில் இருந்தாலும் இது கெடாவின் பாரம்பரிய சமூகத்தின் ஆழமான வேர்களையும் இந்தியமயமாக்கலின் தாக்கத்தையும் இஸ்லாத்திற்கு மாறியதன் விளைவுகளையும் பரிசீலிக்க வழிவகுத்துள்ளது. இந்த காவியம் கெடாவை ஒருபோதும் தனிமைப்படுத்தப்பட்ட ராஜ்யமாக பார்க்காமல் ரோம், சீனா, இந்தியா, இலங்கை, சயாம், ஆட்சே போன்ற சர்வதேச சக்திகளின் பெருங்கடல் வலையமைப்பின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறது. இதன் மூலக்கருவானது பண்டைய மலாய் ஆட்சியாளர்கள் பின்பற்றிய ராஜதந்திர வெளியுறவு கொள்கைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. உலகின் பொருளாதார அரசியல் சக்தி சமன்பாடு மாறும் போதெல்லாம் ஒரு பலமான தேசம் செழிக்க இத்தகைய ராஜதந்திர உறவுகள் அவசியம் என்ற செய்தியை ஹிகாயத் இன்னும் தாங்கி நிற்கிறது. நன்றி.